This video sponsored by SBO Digital Marketing. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மொபைல் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறதுனாலும் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8,000 வந்து 20,000 வரைக்கும் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அது கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யாருக்கான வேலைவாய்ப்பு, இதற்கான கல்வி தகுதின்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்து, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு தானே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 27/10/2025 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27/10/2025 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/11/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான டேட் வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படுன்றது வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யாருக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு ஆன போஸ்ட் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெர் மந்த் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1429 வேக்கன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன் வந்து யார் இருக்குன்றத வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 426 வேக்கன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் மேனுக்கு எவ்வளோ, ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, பிஎஸ்டிஎம் வந்து முடிச்சிருக்கணும் வந்து எவ்வளோன்றது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 364 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 275 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 வேக்கண்டும், எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வேக்கன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வந்து இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து பயாலஜி ஆர் பாட்னி ஜுவாலஜி வந்து நீங்கள் வந்து சர்ச்சையில் வந்து எடுத்துக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் 10th வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எப்படி வந்து எக்ஸாம் வந்து நடக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து உங்களுக்கான தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th லெவல் பேஸ் பண்ணி தான் வந்து நடக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து நடைபெறும். உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா SC ST SCA பார்த்தீங்கன்னா 40% எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 40% எடுத்தாலும் பாஸ் பண்ணலான்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 hours நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து வைப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ். அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோன்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வந்து தெரியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு தானே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.